வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலா from பரமக்குடி. நாம இப்ப எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, நாட்டரசன் கோட்டை கண்ணாத்தாள் கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த கண்ணாத்தாள் கோயிலோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோயில் உருவான கதையை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பக்கத்துல உள்ள கிராமங்கள்ல இருந்து அனைத்து தாய்மார்களும் வியாபாரிகள்லாம் என்ன செய்வாங்கன்னா, மோர்கள் விற்கிறதுக்காக மோர்களை பானையில் எடுத்துக்கிட்டு பக்கத்துல உள்ள சிட்டிக்கு விற்கிறதுக்காக வருவாங்க. வரும்பொழுது ஒரு இடத்துல கால் இடறி அந்த அனைத்து மோரும் எல்லாம் கீழே கொட்டி போய் வேஸ்டா போய், இது ஒரு நாள் மட்டும் கிடையாது, தொடர்ந்து இது நடந்துட்டு இருக்கு. ஆக நம்மளுடைய பொழப்பு எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மன்னரிடம் வழிபடுறதுக்காக போறாங்க. மன்னரிடம் முறையிடுவதற்காக போறாங்க. முறையிடும் போது அதுக்கு முதல் நாள் தான் மன்னருடைய கனவுல இந்த மாதிரி தோன்றி, நான் இந்த இடத்துல இருக்கேன், என்னைய மண்ணுக்குள்ள இருந்து விடுங்க அப்படின்னு சொல்லி மன்னருக்கு கனவுல காட்சி அளிச்சிருக்க அம்மன். மக்கள் வந்து சொன்ன அதே செய்தியும் மன்னன் கனவுல பார்த்த அதே செய்தி ஒன்னா இருக்கே அப்படின்னு சொல்லி மன்னன் என்ன செய்யறாரு, உடனே ஆளுகளை விட்டு அந்த இடத்த குழி தோண்ட சொல்றாரு. அந்த இடத்துல குழியெல்லாம் தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த கடப்பார் மண்ணை தோண்டுவதற்கு பயன்படுத்துகிற ஆயுதம் தோண்டுபவருடைய கண்ணில் பதம் பார்த்து விடுகிறது. அவரது கண்ணில் இருந்து பெரும் ரத்தம் வருகிறது. அதை பொருட்படுத்தாமல் அவர் இந்த குழியை வெட்டி அம்மன் சிலையை மண்ணுக்குள் இருந்து வெளியே எடுக்கிறார். வெளியே எடுக்கும் பொழுது அம்மன் மண்ணை விட்டு வெளியே வரும்பொழுதே அவரது கண்ணை சரி செய்து விடுகிறார். அவருக்கு கண்ணு நலமாகி விடுகிறது, குணமடைந்து விடுகிறார். இது பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியதால் அந்த மண்ணுக்குள்ளிருந்து வென்ற அம்மனுக்கு கண்ணுடையாள், கண்ணாத்தாள் அப்படி என்று பெயர் சூட்டி இன்றைக்கு வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள்.